நாகர்கோவிலில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்ப்போம். நாட்டை நாசமாக்குகிற சங் பரிவார் இந்துத்துவ சக்திகள் மதச்சார்பின்மையை சிதைத்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் பார்சி சீக்கியர் பௌத்தர் சமணர் பகுத்தறிவாதி அனைவரும் சகோதரத்துவத்தை பேடுகிற போதை சாகடிக்க துடிக்கின்ற நரேந்திர மோடியின் கூட்டத்தை தூக்கி எறிவோம் இந்த தேர்தல் களத்திலே என்று சபதம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றை நினைவூட்டுகிறேன். புல்வாமா மாவட்டத்தில் 41 இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர். எங்கள் தமிழர்கள் 2 உட்பட. எங்கள் தமிழ் மகன் அபிநந்தன் நெஞ்சுயர்த்தி நின்றான். இது 120 கோடி மக்களினுடைய வீரவணக்கத்துக்குரியவர்கள். உற்றார் உறவினர் பெற்றோர் மனைவி மக்களை மறந்து கொளுத்தும் வெயிலில் கொட்டும் பணியில் இருக்கக்கூடிய அந்த ஜவான்களுக்கு சோல்ஜர்ஸுக்கு நாங்கள் சல்யூட்டம். ஆனால் இந்த புல்வாமா மாவட்ட சம்பவத்துக்கு பிறகு துல்லிய தாக்குதலுக்கு பிறகு சரிந்து கொண்டிருந்த பிஜேபியின் செல்வாக்கு உயர்ந்து விட்டது என்று போக்கிரித்தனமாக சொன்னாரே எடியூரப்பா. இது எடியூரப்பாவின் குரல் அல்ல, நரேந்திர மோடியின் குரல். நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள் உயிர்களை தருகிறோம் வீரர்கள். ஆனால் ரஃபேல் ஒப்பந்தத்தில், ஆகாய படை விமான ஒப்பந்தத்தில் அணுவளவும் அனுபவம் இல்லாத அனில் அம்பானி கூட்டத்துக்கு டசால்ட் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்ய மோடி நடத்திய பேரம் என்ன? இந்த கேள்வியைத்தான் கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, உலகம் போற்று முத்தவர் காந்தியடிகளை இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்ன எங்கள் தந்தை பெரியார் சொன்ன காந்தியடிகளை, மார்ட்டின் லூதர் கிங்கும் நெல்சன் மண்டேலாவும் பராக் ஒபாமாவும் டால்ஸ்டாயும் எங்கள் ஒளிவிளக்கு என்று சொன்ன எங்கள் காந்தியடிகளின் உருவத்தை போல அலிகாரிலே முஸ்லிம்கள் வாழும் பகுதியிலே அமைத்து அந்த உருவத்தை கைத்துப்பாக்கியால் இந்து மகாசபை தலைவி சுட ரத்தம் பீரிடுவது போல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தலையை விதித்து தோம்சம் கொண்டாடி தீ வைத்து கொளுத்தி கோட்சே வாழ்க காந்தி ஒழிக என்றார்களே, அதைத்தான் கேட்கிறார் நம்முடைய ஹானரபிள் ராகுல் காந்தி. என்ன கேட்கிறார்? இது காந்தி நாடா, காந்தியா கோட்சேயா, காந்தியா கோட்சேயா? இந்த கேள்வி இந்த நேரத்தில் எனது அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே, சமத்துவமும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் கூட்டாட்சி தத்துவமும் காப்பாற்றப்பட தமிழக வாக்காளர் பெருமக்களே, புதுவை வாக்காளர் பெருமக்களே, வெற்றியை தாரீர். இந்திய வாக்காளர் பெருமக்களே, வெற்றியை தாரீர். நாட்டின் பிரதமராவதற்கு, ராகுல் காந்தி பிரதமராவதற்கு கூட்டணி ஆட்சி, மாநில கட்சிகளின் கூட்டணி, திமுக போன்ற கட்சிகளினுடைய இணைந்த கூட்டணி ஆட்சி மலரட்டும், கூட்டாட்சி தத்துவம் வெல்லட்டும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பு தலைவர் கே.எஸ். அழகிரி அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, கன்னியாகுமரியில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றுள்ளார். அதில் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியதை நேரலையில் பார்த்தோம். கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்களே மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னோடிகளே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இமய முதல் குமரி வரை பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய
அடிமுனையில் கூடியிருக்கிறோம். இந்திய நாடு தனக்கான ஒரு புதிய பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஜனநாயக கடமை இன்னும் சில வாரங்களில் நடைபெறவிருக்கிறது. இந்தியா யாரை பிரதமராக தேர்வு செய்ய இருக்கிறதோ அந்த இந்தியாவினுடைய இளம் பிரதமர் திரு ராகுல் அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பிரதமராக ஆகப் போகக்கூடிய ராகுல் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளின் சார்பிலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பில் உங்களை நான் வருக 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 என வரவேற்க விரும்புகிறேன். உறுதியோடு சொல்லுகிறேன், இன்னும் சில வாரங்களில் இந்தியாவினுடைய பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்கள்தான். உங்கள் கையில் இந்திய தேசம் பாதுகாப்பானதாக, வளம் உள்ளதாக, மதச்சார்பற்றதாக, ஆரோக்கியமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. அது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, எதிர்பார்ப்பும் ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆசை மட்டுமல்ல, அதுதான் உண்மையான ஏற்பட இருக்கக்கூடிய வரலாறு என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால்தான் யாரும் சொல்வதற்கு முன்னால் நான் துணைச்சலோடு சொன்னேன், அடுத்த பிரதமர் ராகுல் தான் என்று. தனிப்பட்ட ஸ்டாலினாக அல்ல, 5 முறை தமிழகத்தை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த தலைவர் கலைஞருடைய மகனாக நான் அறிவித்திருக்கிறேன். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று 1980 அன்னை இந்திரா காந்தி அவர்களை முன்மொழிந்த தலைவர் கலைஞர் அவரின் மகனாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்தியாவினுடைய மருமகளே வருக என்று 2004ஆம் ஆண்டு அன்னை சோனியா காந்தி அவர்களை முன்மொழிந்த தலைவர் கலைஞருடைய மகனாக நான் சொல்லுகிறேன். இளந்தலைவர் ராகுல் அவர்களே, ஒளிமயமான இந்தியாவை தருக என்று நான் உங்களை அழைக்கிறேன். ஒளிமயமான இந்தியாவை தாருங்கள் என்று சொல்லுகிற போது, இந்தியா இப்பொழுது இருள்மயமானதாக இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரிகிறது. நரேந்திர மோடி அவர்கள் புது புது உடைகளை உடுத்திக் கொண்டு, விதவிதமான தொப்பிகளை போட்டுக்கொண்டு நாடு நாடாக அவர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஆக அவர்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறாரை தவிர, அவர்தான் ஒளிமயமானதாக மாறிக்கொண்டிருக்கிறாரை தவிர, இந்தியா ஒளிமயமானதாக இன்னமும் மாறிடவில்லை. அவர் சொன்னார், வளர்ச்சி 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 என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் மோடி அவர்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலை என்னவென்று கேட்டால், தளர்ச்சி தளர்ச்சி தளர்ச்சி. ஆக இந்த மூன்றில் தான் இந்தியாவை பார்க்கிறோம். நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்பது இந்த 3வது நிதியாண்டில் 6.6% குறைந்திருக்கிறது. மோடி வந்தால் புதிய திட்டங்கள் வரும், நிறுவனங்கள் திறக்கப்படும், வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று இளைஞர்கள் நம்பி வாக்களித்தார்கள். ஆனால் இருக்கக்கூடிய நிலை, புதிய திட்டங்களும் வரல, புதிய நிறுவனங்களும் திறக்கப்படல, புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படல. பிரதமர் ஆவதற்கு முன்னால் அவர் தொடர்ந்து சொன்னது, கருப்பு பணம் ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் வேலை என்று சொன்னார். இந்தியாவுக்கு வெளியே 90 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்கிறது. அதை மீட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வங்கியின் மூலமாக நான் டெபாசிட் செய்வேன், 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னார். தந்திருக்கிறாரா? 15 லட்சம் வேண்டாம், 15,000ஆவது. நான் இன்னும் கேட்கிறேன், ஒரு 15 ரூபாயாவது இன்றைக்கு
டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. கருப்பு பணம் எந்த நாட்டில் இருக்கிறது? எந்த வங்கியில் இருக்கிறது? அதையாவது மோடி அவர்கள் விலக்கி இருக்கிறாரா? இல்லை. கண்கட்டு வித்தைக்காரனை போல கருப்பு பணம் இருக்கிறது இருக்கிறது என்று பூச்சாண்டி காட்டினாரை தவிர அவர் கருப்பு பணத்தை மீட்கவில்லை. எங்க கருப்பு பணம் என்று கேட்டதும் என்ன செய்தார்? நாட்டில் உள்ள நல்ல பணத்தை எல்லாம் ஒழித்தார்கள். ஒரு திருடனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஊரில் இருக்கக்கூடிய அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்து வைத்து அதிலிருந்து திருடனை கண்டுபிடிக்கக்கூடிய அதி புத்திசாலிதான் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள். ஆக ஒரு துக்ளக் தர்பாரை மோடி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஊழலே இல்லாத ஆட்சியை தருவேன் என்று சொன்னார் மோடி அவர்கள். ரஃபேல் ஊழல் ஒன்று போதாதா? ரஃபேல் ஊழல் அம்பலமானதும் என்ன சொன்னார்கள்? ஊழலே நடக்கல, பொய் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். 41% அளவுக்கு விலையை கூட்டி வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆதாரத்தை அம்பலப்படுத்தியவர் இந்து ராம் அவர்கள். ஆவணத்தையும் அனைத்தையும் திருடிவிட்டதாக சொல்கிறார்கள். இதற்காக இந்து ராம் மிரட்டப்படுகிறார். ஆனால் இந்து ராம் மிரட்டலுக்கு பயப்படல. அதற்காக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருக்கு என்னுடைய மனதார நெஞ்சார்ந்த பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் நான் உறுதியோடு சொல்லுகிறேன், திமுக மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்துராம் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்போம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மோடி அவர்களே, உங்களுக்கு எதிராக இந்துவும் மாறிவிட்டது, நாடு மாறிவிட்டது. இந்து ராம் இந்த 2 வார்த்தைகளை வைத்துத்தான் நீங்கள் வெற்றி பெற நினைத்தீர்கள். ஆனால் அந்த 2 வார்த்தைகளை பார்த்து இன்றைக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. மோடிக்கு இப்போதுதான் இந்தியாவுடைய நினைப்பே வந்திருக்கிறது. வெளிநாடு வாழ் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதில் வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிற நேரத்தில் அடிக்கல் நாட்டு விழாவையும் தொடர்ந்து நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். அடிக்கல் நாட்டு விழா என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் பொறுப்புக்கு வந்தாலும், ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலத்தில் அடிக்கல் நாட்டு விழாவை நடத்திட வேண்டும். அதற்கு பிறகு 4வது 5 ஆண்டு காலத்தில் அதற்குரிய திறப்பு விழாவை நடத்தி காட்டினால்தான் அவர்களுக்கு நிர்வாக திறமை இருக்கிறது என்று நாம் எண்ணிட முடியும். ஆனால் கடந்த சில மாதங்களாக மோடி அவர்கள் தான் செய்யக்கூடிய அந்த பயண திட்டத்தை பார்த்தால், ஏற்கனவே NDTV அந்த தொலைக்காட்சியில ஒரு ஆதாரத்தோடு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். கடந்த 30 நாட்களில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் 155 திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நரேந்திர மோடி பார்க்கக்கூடிய ஒரே வேலை அடிக்கல் நாட்டு விழாதான். அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பணியைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அவரை என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அயன் மினிஸ்டர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் அயன் மினிஸ்டர் அல்ல, அவர் ஒரு ஸ்டோன் பிரைம் மினிஸ்டர். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடியினுடைய நிலை. ஆக வெறும் விளம்பரங்கள் பக்கம் பக்கமாக பத்திரிகைகளில் மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செய்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு தினந்தோறும் பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட விளம்பரத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு இப்பொழுது திடீரென பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு இப்பொழுது அவருக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அவர் 1966 பசுவதை தடை சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி டெல்லியில ஒரு பெரிய ஊர்வலம் நடந்தது. சங் பரிவார் அமைப்பை அந்த ஊர்வலத்தை நடத்தினார்கள். அப்படி நடத்திய நேரத்தில் வன்முறையை தூண்டிவிட்டார்கள். அதிலும் குறிப்பாக அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய வீட்டிற்குள்ளே நுழைந்து அங்கே தீ வைத்து அந்த கொடுமையை செய்தவர்கள் அவர்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியைத்தான் நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். VP சிங் பிரதமராக இருந்தபோது சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு
பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டிட வேண்டும் என்று அன்றைக்கு கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றி தந்தவர் அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜருடைய பிறந்த நாள் ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து அந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அவருக்கு விழா கொண்டாடிட வேண்டும் என்று சட்டசபையிலே தீர்மானமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அதற்கு வழிவகுத்து தந்தவர் தமிழக முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி எதையாவது பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையில மோடி செய்ததுண்டா? இப்போ வடக்கே அவர்கள் பட்டேல் பெயரை சொல்லி ஓட்டு கேட்க நினைக்கிறார்கள். தெற்கே பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சொல்லி இன்றைக்கு ஓட்டு கேட்க முயற்சிக்கிறார்கள். மோடியை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. காரணம், உங்களுக்கு ஓட்டு வாங்க மக்களிடத்தில் போய் ஆதரவு கேட்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பெயரை சொல்வதற்கு வக்கற்ற நிலையில இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறது. இதை விட வெட்கக்கேடு எதுவும் இருக்க முடியாது. ஆகவே அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மோடியினுடைய எடுபடி ஆட்சியாக, மோடியினுடைய பினாமி ஆட்சியாக எடப்பாடி ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தலைமைச் செயலகத்தில் ரெய்டு செய்கிறார்கள், அமைச்சருடைய வீட்டில் ரெய்டு நடக்கிறது, முதலமைச்சருடைய பினாமி வீட்டில் சோதனை நடக்கிறது, அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, அமைச்சர்களை அழைத்து கவர்னர் மிரட்டுகிறார், முதல்வரை அழைத்து பிரதமர் மிரட்டுகிறார். மொத்தத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மாநில ஆட்சி என்பது கொத்தடிமையாக இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. ஆக கொலை என்ற அந்த வழக்கை மிரட்டி ஏபிஎஸ்ஐயும், கொள்ளை வழக்கு என்று மிரட்டி ஓபிஎஸ்ஐயும் மிரட்டி இன்றைக்கு பினாமி ஆட்சியை பிஜேபி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 2 நாட்களாக தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமையான செய்தி, பொள்ளாச்சியிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமை. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் துன்பப்படுத்தப்பட்டு என்னென்ன கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது இப்போது நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி என்பது வெறும் ஊழல் ஆட்சி மட்டுமல்ல, லஞ்ச லாவணியமுள்ள ஆட்சி மட்டுமல்ல, கொள்ளைக்கார ஆட்சி மட்டுமல்ல, கொலைகார ஆட்சி மட்டுமல்ல, பெண்கள் எல்லாம் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு அநியாயமான அக்கிரமமான ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் மேற்கு வங்கத்திற்கு சென்றிருந்த போது அங்கே கல்கத்தாவில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், இந்தியாவுக்கான 2வது விடுதலை போர் அதை சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆக நாம் சந்திக்க இருப்பது வெறும் தேர்தல் அல்ல, ஜனநாயக போர், வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல, அதிகார மாற்றம். ஆணவம் பிடித்த பாசிச மோடியிடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இந்த போரில ராகுல் காந்தியோடு நாம் கைகோர்ப்போம் என்று உறுதி எடுக்க இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களே, 2004ஆம் ஆண்டு தமிழகத்திலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வாங்கி கொடுத்த அணிதான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த அணி. ஆக இப்பொழுது 2019 தேர்தலிலும் 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்று உங்களை நான் டெல்லியிலே வந்து சந்திப்பேன் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்தியாவுடைய ஆட்சி சக்கரம் இன்னும் சில வாரங்களில் உங்களுடைய கைக்கு வரப்போகிறது. ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னார். உங்களது ஆட்சி ஏழைகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சியாக அமைந்திட வேண்டும். நான் சாமானியர்களுக்காக ஆட்சி நடத்துகிறேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல் உங்கள் ஆட்சி சாமானியர்களுக்காக நடைபெறக்கூடிய அந்த ஆட்சியாக அமைய வேண்டும். எனவே நீங்கள் அதை வழங்குவீர்கள் நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. நாங்கள் உங்களை ஆதரிக்க ஒரே ஒரு காரணம், நீங்கள் மோடி அல்ல, நீங்கள் ராகுல், நீங்கள் ராகுல். எனவே அதனால் தான் உங்களை ஆதரிக்கிறோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அன்பு தலைவர், எதிர்கால இந்தியாவை ஆளப்போகிற, நம்மை எல்லாம் வழிநடத்த போகிற அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உரையாற்றுவார்கள். M.K. Stalin जी, K.S. Alagiri जी, मुकुल वासनिक जी,
P. Chithambaram ji, K.R. Ramasamy ji, K. Veeramani ji, Vaiko ji, Professor Khadar Mohiuddin ji, K. Balakrishnan ji, R. Muthurasan ji, Thirumalavasvalan ji, Iswaran ji, Kathiravan ji, Dr. Parivandar ji, Rajesh Kumar ji, Radha Krishnan ji, leaders from all the parties, MLAs, workers, brothers and sisters, friends from the media, I would like to welcome all of you here today. And I would like to remember the great leaders of Tamil Nadu, Sri Kamaraj ji, Sri Marshal Nesamani ji, and of course, Kalangar ji. அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, இந்த மகத்தான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மகத்திற்குரிய தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் எனது வணக்கம். இங்கே குறிப்பாக தமிழகத்திற்கு நான் சொல்ல விரும்புவது, தமிழ்நாட்டின் தவப்புதல்வர் தலைவர் காமராஜ் அவர்கள், இந்த மண்ணின் மைந்தர் நேசமணி அவர்களை நினைத்து நான் இந்த உரையை தொடக்குகிறேன். Mr. Stalin gave a very eloquent speech before me. அன்புக்குரிய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் மிக அருமையான ஒரு உரையை இங்கே நல்லுரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். I would like to add that Mr. Stalin is also going to be the next Chief Minister of Tamil Nadu. நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன். வெகு விரைவிலே நம்முடைய அருமைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியை சொல்ல போகிறேன். And I would like to pick up on one thing that the next Chief Minister of Tamil Nadu said, which is that Kalangar ji lives with us today. அன்புக்குரிய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள், அடுத்த முதல்வராக வரக்கூடிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய தலைவர் கலைஞர் வாழ்கிறார், அவருடைய வாழ்வோடு இணைந்து நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னார்கள். I had the honor of meeting Kalangar ji on a few occasions. நான் பலமுறை தலைவர் கலைஞரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றவன், அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். And frankly, it is one of my regrets that I did not spend much more time listening to him. அவரிடத்திலே மிக அதிக நேரம் நான் பேச வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருந்தது. And Stalin ji is absolutely right when he says Kalangar lives on. அன்புக்குரிய சகோதரர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், தலைவர் கலைஞர் நம்மோடு இருக்கிறார், வாழ்கிறார் என்று சொல்கிற போது அதை நான் ஆதரிக்கிறேன், அதை உணர்கிறேன். And I will add to what Stalin ji said. Not only does Kalangar live on, but Kalangar will never die. நான் இன்னும் ஒரு வார்த்தையை கூட சொல்ல விரும்புகிறேன். தலைவர் நம்முடைய இருக்கிறார் என்று மட்டுமல்ல, அவர் எப்பொழுதும் நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். And he will never die because he represented the spirit of the Tamil people. அவர் மறைந்து விடவில்லை. அவருடைய உணர்ச்சியும் வாய்ப்பும் அவருடைய வளமான கல்வி உதவியும் நம்மை ஒருங்கிணைத்துக் கொள்கிறது. He represented the language of the Tamil people. நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழக மொழியினுடைய வளர்ச்சியை, தமிழுடைய வாழ்க்கையை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தவர். And he represented the history of the Tamil people. நம்முடைய தமிழ் வளர்ச்சியிலே, தமிழ் மொழி உணர்விலே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலே இரண்டர கலந்திருக்கிறவராக தலைவர் கலைஞ்சிருக்கிறார்கள். And the same can be said of Kamaraj ji. அதை போலவே மகத்தான தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழ் மண்ணோடும் மக்களோடும் ஒருங்கிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். These giants, they will live because they represented what is in the heart of the Tamil people. இந்த மகத்தான தலைவர் காமராஜ் அவர்களும் அருமை தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் தொடர்புக்காகவும் தமிழை வாழ வைத்ததற்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். And today you see leaders from a large number of parties on this stage together. இன்று நம்முடைய தமிழகத்துடைய முன்னணி தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஒன்றிணைந்திருப்பதை இந்த மேடையிலே நான் நன்றாக பார்க்கிறோம். Of course, we cannot be compared to the giants
like Kalangar. நம்முடைய தலைவர் காமராஜ் அவர்கள் தலைவர் கலைஞரோடு நான் ஒப்பிட மாட்டேன். ஆனாலும் அதற்கு சற்றும் குறைவில்லாத தலைவர்களை இந்த மேடையில் நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். And Kamraj ji. Yeah. But we are also in our way defending the spirit of the Tamil people. நாம் அனைவரும் தமிழர்களுடைய மக்களுடைய உரிமையை காப்பவர்களாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். This is not just simply a political alliance. This is a meeting of hearts and minds. இங்கே அமைத்திருக்கிற இந்த கூட்டணி ஒரு சாதாரண கூட்டணி அல்ல, வெறும் கூட்டணி அல்ல, மக்கள் உறவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் கூட்டணி. And we are here because we see a threat to Tamil culture, to Tamil history, to the Tamil language coming from Mr. Narendra Modi and the RSS. இங்கே இன்றைய பிரதமர் நரேந்திர மோடியின் மூலமாக தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழுடைய வாழ்வுரைக்கும் எதிரான நன்மைகளை பார்க்கிறோம். அந்த தன்மைகளை வென்றெடுப்பதற்கு மீட்டெடுப்பதற்கு தான் இந்த கூட்டணி வைத்திருக்கிறோம். And you will see that in the election in 2019 the spirit of the Tamil people will speak. 2019 நடக்கிற இந்த தேர்தல் தமிழ் மக்களுடைய உரிமை குரலாக உரிமையாக உணர்வாக பிரதிபலிக்கும் என்று நம்புகிறோம். Today the government in Tamil Nadu is controlled by the Prime Minister's office. தமிழகத்திலே இன்றைக்கு நடக்கிற ஆட்சி மோடி அரசுடைய கைப்பாவையாக தமிழகத்திலே கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. In the past the AIDMK and the DMK fought each other. கடந்த காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக போட்டி இருந்தது. And there were big leaders on both sides. இரண்டு கட்சிகளிலுமே மகத்தான தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். But there has never been a government in Tamil Nadu that is controlled from Delhi. ஆனால் இப்பொழுது தமிழகத்தை ஆளுபவர்களை மத்தியிலே இருந்து பின்புற வழியிலே ஆட்சி நடப்பதை பார்க்கிறோம். And it is important not only for Tamil Nadu but for India that the Tamil government is controlled by the spirit of Tamil Nadu. மத்தியிலே தமிழகத்துடைய மாபெரும் தலைவருடைய கை ஓங்கியிருந்த காலம் உண்டு. தமிழருடைய உணர்வால் அங்கே பின்னப்பட்ட ஆட்சி இருந்தது, மத்தியிலே இருந்த காலம் உண்டு. Mr. Narendra Modi feels that he can capture any Indian institution, control any Indian state by blackmail. நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் இறையாண்மை, இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஸ்தாபனங்கள் அத்தனையும் நிர்மூலமாய் கொண்டிருக்கிறார். He feels he can pressure different states in India from Delhi. மத்தியிலே இருந்து கொண்டு ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் அடக்கி ஆளுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். He is absolutely wrong. Nobody can pressure or control the Tamil spirit except the people of Tamil Nadu. மோடி அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் எங்கு எது வேணும் நடக்கலாம், ஆனால் தமிழர்களுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டுக்கு எதிரான தன்மைகளை அடக்கியாளும் தன்மையை ஒருபோதும் தமிழ் மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். Tamil Nadu has always stood for the truth. தமிழ்நாடு மக்கள் உண்மையின் பக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். Your fight has always been one of truth against untruth. நம்முடைய தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் என்பது எப்பொழுதும் நன்மைக்காக, நியாயத்திற்காக, தர்மத்துக்காக மட்டுமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். Thousands of Tamils have given their life for the truth. அந்த உண்மைக்காக தமிழகத்தின் கோடான கோடி நண்பர்கள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Great Tamil poets have written about the truth. நம்முடைய உண்மையான தமிழக கவிஞர்கள் அதை மிக தெளிவாக்கி இருக்கிறார்கள். And all Mr. Narendra Modi does is speak lies. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொய்யை தவிர வேறு எதுவும் சொல்வதில்லை. He tells the people of India that I will put 15 lakh rupees in every bank account. நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இந்திய மக்களை பார்த்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் உங்களுக்கு அளிப்பேன் என்று சொன்னார். He told all our youngsters that every year he will produce 2 crore jobs. ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று உறுதியளித்தார். Today India faces the highest unemployment level in 45 years. இந்தியா இன்றைக்கு
உலகத்திலே எந்த நாட்டில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வேலையில்லா திட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. He told the farmers he will protect them. இங்கே நம்முடைய விவசாயிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். And I saw with my own eyes farmers from Tamil Nadu in Jantar Mantar in Delhi. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய சொந்த கண்ணால் நான் நேரிலே பார்த்தது டெல்லியிலே நம்முடைய தமிழ்நாட்டு தலைவர் நம்முடைய விவசாயிகள் வந்து போராடுவதை பார்த்து நான் கலங்கி இருக்கிறேன். I understood their pain and I went and met them. அவருடைய உண்மையான நிலைப்பாட்டை, அவருடைய வருத்தத்தை நான் நேரிலே பார்த்து நான் மிகுந்த வருத்தப்பட்டிருக்கிறேன். And in state after state where the Congress party has come to power, we committed that we will waive farm loans and we did. நான் பல மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு அளித்த வாக்குறுதி விவசாயிகளுடைய கடனை நீக்குவோம் என்று சொன்னோம். நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 3 மாநிலங்களிலே விவசாய கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறோம். Mr. Narendra Modi has handed the entire insurance sector to his business friends. நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்காக அல்ல, தன்னுடைய தொழில் வர்த்தக நண்பர்களுக்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். All the insurance of Jammu and Kashmir was given to Mr. Anil Ambani. நம்முடைய இந்திய நாட்டுடைய முக்கியமான பகுதியாக இருக்க ஜம்மு காஷ்மீர் அனில் அம்பானி கையிலே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. Farmers throughout the country put their money into insurance, and then when there is a disaster, the money simply goes to the biggest corporates in the country. நம்முடைய விவசாயிகள் இன்சூரன்ஸ் கம்பெனிகளிலே தங்களுடைய பணத்தை செலவு போடுகிறார்கள் என்று சொன்னால் எதற்கு? அவர்களை பாதுகாப்பதற்காக. Everything is designed to help the richest in the country. ஆனால் நரேந்திர மோடி திட்டங்கள் அத்தனையும் இந்த நாட்டுடைய பணக்கார வர்க்கத்திற்கு பாதுகாப்பதற்கு அதற்கு மட்டுமே இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. Mr. Narendra Modi wants to create 2 Indias. One India of the extremely rich crony capitalists who fly in their private planes and get thousands of crores of rupees for doing nothing. இந்தியாவிலே நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிற செயல்பாடு ஒரு பக்கம் இந்தியாவிலே பணக்காரர்களுக்கான வணிகத்தை பெருக்குவதற்காக, அவளை முன்னேற்றுவதற்காக ஒரு இந்தியாவை உருவாக்கி கொண்டிருக்கிறார். And the other India where youngsters are jobless, where farmers have no future, where people are in severe pain. ஆனால் அடுத்த பக்கம் நம்முடைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயிகளுக்கு வருமானம் இல்லை, இந்த நாடு சின்னாபின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது. The Prime Minister also said that he wanted to be the chokidar. He did not want to be Prime Minister, but he wanted to be the chokidar of India. நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார், நான் இந்தியாவின் காவலாளி இருக்க விரும்புகிறேன், ஆனால் பிரதமராக இருக்க விரும்பவில்லை என்று சொல்கிறார். And after saying in every public meeting that he wanted to be the chokidar gave 30,000 crores to Anil Ambani. இந்த காவலாளி என்று சொல்லுகிற பிரதமர் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பணக்கார அனில் அம்பானிக்கு 30,000 கோடி எடுத்து கொடுத்து விட்டார். The entire foundation is built on lies. அவருடைய அத்துணை செய்திகளும் தகவல்களும் பொய்யின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டது. Anil Ambani has never built an aircraft in his life. அவர் எப்பொழுதும் உண்மையை பேசுவர் அல்ல. HAL has built aircraft for 70 years. HAL நிறுவனம் இந்திய அரசால், காங்கிரஸ் அரசால் 70 வருடங்களாக கட்டி வைக்க வளர்க்கப்பட்ட இயக்கம். The Congress government wanted to give the world's biggest defense contract to HAL. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது HAL நிறுவனத்திற்கு மிகப்பெரிய விமான கம்பெனி விமானத்தை நிறுவுவதற்கான கட்டணத்தை நிறுவனத்தை தருவதற்கு தயாராக இருந்தது. We were going to buy one aircraft for 526 crore rupees. நாம் ஒரு விமானத்தை 526 கோடிக்கு வாங்க இருந்தோம். Narendra Modi becomes Prime Minister. He snatches the contract from HAL and hands the contract to Mr. Anil Ambani. ஆனால் நாம் ஆட்சி விட்டு இறங்கிய பிறகு, நரேந்திர மோடி வந்த பிறகு நாம் வழங்கவிருந்த அந்த கான்ட்ராக்டை அனில் அம்பானிக்கு வழங்கிவிட்டார். An aeroplane worth 526 crores was purchased for 1600 crores. நாம் 526 கோடிக்கு வாங்க இருந்த விமானத்தின் விலை 1626 கோடிக்கு நரேந்திர மோடியால் மக்கள் வரி பணத்தை வீணடித்துக் கொண்டார். The negotiating team wrote in government defense ministry files that the Prime Minister is carrying out a parallel negotiation with Dassault. நம்முடைய பிரதமர் நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்ட
பார்வையாளர்கள் எடுக்க வேண்டிய முடிவினை மாற்றி பிரதமர் அலுவலகத்திலே இருந்து அதற்கு எதிராக ஒரு முடிவை எடுத்து செயல்பட்டிருக்கிறார்கள். The President of France publicly said that Narendra Modi told him in a meeting that Anil Ambani should get the Rafale contract. நம்முடைய பிரதமர் HAL கிடைக்க வேண்டிய அந்த உரிமத்தை அனில் அம்பானிக்கு வழங்க வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டுடைய பிரதமர் வெளிப்படையாகவே நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார். 30,000 crore rupees of defense ministry money went straight into Anil Ambani's pocket. பாதுகாப்புத்துறையுடைய 30,000 கோடி மக்கள் வரிப்பணம் நேரடியாக அனில் அம்பானி கைக்கு மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டு விட்டது. The great Tamil poet Thiruvalluvar said, "Unmai vellam." நம்முடைய அன்புக்குரிய திருவள்ளுவர் அவர்கள் சொன்னது உண்மை வெல்லும். Meaning the truth will set you free. அது உண்மை என்றால் அது உண்மை எப்பொழுதும் வெல்லும் என்பதற்கு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். But this does not work for Mr. Narendra Modi. ஆனால் அது நரேந்திர மோடியிலே பலிக்கவில்லை. Because the truth will put Mr. Narendra Modi in jail. அந்த உண்மை நரேந்திர மோடி அவர்களை சிறையிலே தள்ளும். Unmai jellam. உண்மை வெல்லும். No, jellam in the jail. உண்மை என்பது நரேந்திர மோடி சிறையிலே இருப்பார். Now, I would like to say a little bit about what the Congress party is going to do when it comes to power for Tamil Nadu. நான் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி தலைமை அமைவானால் தமிழ்நாட்டிற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று விரும்புகிறேன். The single biggest problem facing our country is acute joblessness and unemployment. நம்முடைய இளைஞர்களுக்கு இந்தியாவிலே வேலையில்லா தன்மை இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க முயற்சி எடுப்போம். Thousands and thousands and thousands of Indian youngsters, millions of Indian youngsters are looking for jobs and have nothing to do. நம்முடைய நாட்டிலே கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலையில்லாமல் தவிக்கிறார்கள். அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி எடுப்போம். The Prime Minister gave India demonetization and a flawed GST. நம்முடைய பிரதமர் பணமதிப்பிழப்பை கொடுத்தார், GST கொண்டு வந்தார். And he destroyed the informal sector and destroyed employment in India. நம்முடைய சிறுதொழில்கள் பெருந்தொழில்கள் அனைத்து தொழில்களும் அழிந்து விட்டது. So one of the first things that the new Congress government is going to do is we are going to reform the Gabbar Singh tax and make it into a real GST. நாம் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாக GST வரி ஏய்ப்பை மாற்றி அமைப்போம். One tax, simple tax, minimum tax. ஒரே வரி, எளிமையான வரி, மக்களுக்கான வரி. The shopkeepers, the small and medium businesses of Tamil Nadu will not have to suffer because of this nonsense GST. விவசாயிகள், சாதாரண தொழிலாளிகள், தொழில் நிறுவனங்கள் யாரும் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள். The second thing we are going to do is Tamil Nadu has the potential to be the manufacturing capital of the world. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியிலே முன்னணி பெற்ற மாநிலம் மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. Today, whenever you look at a cell phone, behind the cell phone you see made in China. இப்பொழுது நீங்கள் எல்லாம் கையிலே வைத்திருக்கிற செல்போனை திறந்து பாருங்கள், அதன் பின்பக்கத்திலே அது மேட் இன் சைனா என்று எழுதப்பட்டிருக்கும். Behind the shirt you see made in China. உங்களுடைய சட்டையை திறந்து பாருங்கள், பின்பக்கத்திலே மேட் இன் சைனா என்று எழுதப்பட்டிருக்கும். What we have to do, and this is going to happen when we have a government in Delhi and a government in Tamil Nadu, what we have to do is behind the cell phone, behind the shirt, behind the pant, we have to write made in Tamil Nadu. மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலே நல்லாட்சி வரும்போது, தமிழகத்திலே தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நல்லாட்சி வரும்போது, நாம் பார்க்கும் இடமெல்லாம் செல்போன் பின்பக்கத்திலே நாம் தமிழ்நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டது, சட்டையின் பின்பக்கத்திலே தமிழ்நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டது என்று எல்லாம் தமிழ்நாட்டு உற்பத்தி என்று எழுதப்பட்டிருக்கும். Our country has to become competitive with China, and Tamil Nadu is a central part of the strategy of competing with the Chinese in manufacturing. நம்முடைய நாடு
சைனாவுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். இங்கே இந்தியா முழுவதும் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும். அந்த வளர்ச்சியின் மிக உச்சகட்டமாக நிர்ணயமாக தமிழகம் திகழ வேண்டும். தமிழ்நாட்டின் உற்பத்தி பெருக வேண்டும். We are going to put special provisions in our manifesto for young entrepreneurs who want to start a business. நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே முக்கியமாக செய்தியாக சொல்ல போகிறோம். நம்முடைய இளைஞர்களுக்கு பாதுகாப்பான தொழில்களை உருவாக்குவதற்கு வழிவகைகளை மேற்கொள்வோம். And where Mr. Narendra Modi gives Mr. Nirav Modi 35,000 crores, Mr. Mehul Choksi 35,000 crores, Mr. Anil Ambani 45,000 crores, we are going to give the young entrepreneurs of Tamil Nadu huge amount of money from the banks of India. மோடி அவர்கள் நீரவ் மோடி அவர்களுக்கும் அனில் அம்பானிக்கும் சோக்சி அவர்களுக்கும் 30,000 கோடி 35,000 கோடி 45,000 கோடி என்று மக்கள் வரி பணத்தை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டார். நாம் தமிழ்நாட்டில் வாழ்கிற இளைஞர்களுக்காக, இந்திய மக்கள் இளைஞர்களுக்காக கோடி கோடியான மக்களை பணங்களை கொடுத்து வாழ்க்கையிலே முன்னேற்றப்படுவோம். Bank loans are not going to go to a select few. Bank loans are going to go to anybody who wants to set up a business and help India take on the challenge of the Chinese job manufacturing machine. பிஜேபி அரசியை போல பணக்காரர்களுக்கு நம்முடைய காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம், திராவிட முன்னேற்ற அரசாங்கம் மக்கள் பணத்தை வாரி கொடுக்க மாட்டோம். உண்மையாக உற்பத்தியை செய்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு இந்தியா முழுவதும் அதற்கான கட்டுமான உருவாக்குவதற்கான பணத்தை வங்கியின் மூலம் வழங்கி இந்தியாவை வளர வைப்போம். And we are going to compete with the Chinese, and we are going to do better than the Chinese when it comes to jobs. நாம் உண்மையிலேயே இந்திய மக்களை, இந்தியாவை சைனாவுடைய உற்பத்தி திறனுக்கு மேலாக, முதன்மையாக, வலிமையாக இந்தியாவிலே உருவாக்குவதற்கு நாம் முயற்சி எடுத்துவோம். Another idea that we have, especially for the poor people of Tamil Nadu. அடுத்து தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக இருக்கிற சாதாரண ஏழை மக்களுக்கான திட்டங்களை சொல்வோம். We gave you Mahatma Gandhi Manrega. நம்முடைய மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை தமிழகத்திலே எல்லா இடங்களிலும் மேலும் சிறப்பாக உருவாக்கி தருவோம். We worked with you to give India the green revolution and the white revolution. இந்தியாவிலே பசுமை புரட்சியை விளைத்தவர்கள் நாம் தான். மீண்டும் இந்தியாவிலே பசுமை புரட்சியை கொண்டு வருவோம், வெள்ளை புரட்சியை கொண்டு வருவோம். And like the spirit of the Tamil people, like the revolutionary spirit of the Tamil people, we have decided to do something completely revolutionary. நாம் தமிழ் மக்களுடைய உரிமையான உன்னதமான தலைவர்களை, தன்மைகளை வைப்போல, தமிழர்களுடைய வீரத்தை, விவேகத்தை போல தமிழ் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வரக்கு முயற்சி எடுப்போம். We are coming out with the concept of a guaranteed minimum income for every Indian citizen. நம்முடைய நாட்டிலே வாழுகிற எல்லா மக்களுக்கும், வாய்ப்பை நடுகிற அத்தனை பேருக்கும் உரிமையை தருகிற குறைந்தபட்ச வாய்ப்பினை, வேலை வாய்ப்பினை, குறைந்தபட்ச வருமானத்தை கொண்ட ஒரு திட்டத்தை, உன்னதமான திட்டத்தை உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். I want to explain a little bit about what I mean when I say guaranteed minimum income. நான் குறைந்தபட்ச உறுதி திட்டத்தை சொல்வதற்கு இங்கே விளைகிறேன். The government of India will decide a minimum income line. மத்திய அரசாங்கம் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய மக்களுக்கு குறைந்தபட்ச வருமானத்தை உறுதிப்படுத்தும் திட்டத்தை நிறைவேற்றுவோம். It will declare that this is the minimum income of any Indian. அது நம்முடைய இந்திய மக்களுடைய ஒவ்வொருடைய குறைந்தபட்ச வருமானமாக இருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். And after that, anybody who is below that minimum income line will be given money directly in the bank account to make him reach the minimum income line. குறைந்தபட்ச வருமானம் என்று நாம் நிர்ணயித்த பிறகு அதற்கு அடுத்தபடியாக நாம் வழங்க இருக்கிற உதவி திட்டங்கள் நேரடியாக அந்த குறைந்தபட்ச வருமானம் உள்ள நபர்களுக்கு, நண்பர்களுக்கு, குடும்பங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து நேரடியாக பணத்தை வழங்குவோம். We will guarantee that not a single person in this country, regardless of which state he comes from, which religion he is, what caste he is, what community he is, nobody will remain below the minimum income line. இந்தியாவிலே ஜாதி, மதம், இனம், மொழி என்று பார்க்காமல் அந்த குறைந்தபட்ச வருமானம் உள்ளவர்களுக்கு என்று
உண்மையான நீதியத்தை உரிமையை பெற்றுத்தரும் அரசாக மத்தியிலே காங்கிரஸ் தலைமை அரசு அமையும். I know that you have suffered here with the cyclone. I came here to visit you. நம்முடைய தமிழகத்திலே இங்கே சைக்ளோன் வந்து வரும்போது பார்த்தோம். அந்த நேரத்திலே வருத்தப்பட்டீர்கள், வாழ்வில் இருந்தீர்கள். அவர்களை எல்லாம் நான் நேரிலே வந்து பார்த்தேன். Hundreds of people died. நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள். Entire districts were destroyed. ஒரு முழுமையான மாவட்டங்கள் அழிந்து போனது. And it is very sad that the government of India has not assisted you the way they should have. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு, அந்த புயல் பாதிப்பு அடைந்த மக்களுக்கு மத்திய அரசாங்கம் தர வேண்டிய உரிமைகளை, நிவாரணங்களை தரவில்லை. The government of India can forgive 3.5 lakh crores for 15 people. ஆனால் இந்த மக்களுக்கு தர வேண்டிய பணத்தை தராதவர்கள் ஒரு 15 பேர்களுக்கு 3 லட்சம் கோடி பணத்தை கொடுத்து விட்டார்கள். And I know that many fishermen died in the cyclone. இந்த புயல் பாதிப்பிலே பல மீனவர்கள் குடும்பங்கள் வாழ்விழந்து விட்டார்கள். Fishermen are like our farmers. நம்முடைய மீனவர்கள் நம்முடைய விவசாயிகளை போன்றவர்களே. They do an extremely difficult job, dangerous job, and they keep the country moving. நம்முடைய மீனவர்கள் மிக கடுமையாக உழைப்பவர்கள், கடுமையான துன்பத்திலே வாழ்பவர்கள், கடுமையாக உழைக்கிற அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றி. They are critical for the future of the country. அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கொண்டு வருவது நம்முடைய அவசியம். There are millions of fishermen in India. நம்முடைய கோடிக்கணக்கான மீனவர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். And they face the uncertainty of the sea. அவருடைய வாழ்க்கையில் கடலிலே மிதக்கிறது. And many fishermen have lost their lives. அந்த நேரத்திலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பலமே இழந்திருக்கிறார்கள். So we want to honor all those fishermen. அப்படிப்பட்ட இறந்தவருடைய நிலைமைகளுக்கு மாறாக நாங்கள் அவர்களுக்கு மறுவாழ்வு செய்வதற்கு முயற்சிப்போம். We want to tell their families that we believe in you and we listen to you. அவருடைய குடும்பங்களுக்கெல்லாம் அவளை நாங்கள் கேட்போம், அவளை வணங்குவோம், அவர்களுக்கு வாய்ப்பளிப்போம். And in particular the families who lost their members here. மீனவருடைய யாரெல்லாம் இறந்து விட்டிருக்கிறார்களோ அந்த மீனவர்கள் கடல் வாழ்க்கையிலே அவருடைய மீனவர்களுக்கெல்லாம் நாங்களுடைய கண்டுகளில் அவருடைய கேட்டு அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய உதவுவோம். And we have decided that the best way to honor our fishermen is to have a dedicated ministry for fishermen in Delhi. மீனவர்களுடைய வாழ்வாரத்தை உரிமையை காப்பதற்கு மத்திய அரசாங்கத்திலே காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு உடனடியாக மீனவர் நலத்துறை அமைச்சகம் அமைக்கப்படும். Fishermen face many different types of problems. Now there will be one ministry accountable for all fishermen, accountable to all fishermen in the country. மீனவர்கள் இந்தியா முழு வாழ்கிற மீனவர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்களை மாற்றியதற்காக ஒரே துறையிலே மீனவர் நலத்துறை என்ற அமைச்சகத்தை அமைத்து அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். Finally, I want to say something about my sisters and mothers. என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இறுதியாக. You are the most important part of this country. நீங்கள் அனைவரும் இந்த நாட்டுடைய முக்கியமான நண்பர்கள், சகோதர சகோதரிகள். You look after this country, you protect this country. நீங்கள் தான் இந்த நாட்டை வாழ வைக்கிறீர்கள், நீங்கள் நாட்டுடைய வளத்தை காக்கிறீர்கள். And it is important that your voice is heard across this nation. உங்களுடைய உரிமை குரல் இந்த நாடு முழுவதும் ஒலிக்க வேண்டும், அதை கேட்கப்பட வேண்டும். So we have decided that in 2019 when we form the government, one of the first things we are going to do is pass the women's reservation bill. இந்தியாவிலே 2019 ஆண்டு நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலே நல்லாட்சி அமைந்த பிறகு முதலாக இந்திய பெண்கள் உரிமைக்காக 33% உரிமையை பெற்று தருவோம். We are going to give 33% reservation in the Lok Sabha and in the Vidhan Sabhas and the Rajya Sabha. 33 விழுக்காடு உரிமையை நாடாளுமன்றத்திலே மேலவையிலும் கீழவையிலும் 2 அவையில் மக்களவையிலும் மாநிலவையிலும் நாங்கள் உறுதிப்படுத்தி அதை சட்டமாக நிறைவேற்றி தருவோம். But we are going to go even further. We are going to go further. அதற்கு மேலும் நான் சொல்ல விரும்புகிறேன். We have decided that 33% of all central government jobs will be reserved for women. மேலும் சொல்ல விரும்புகிறேன், 33 விழுக்காடு பெண்களுக்காக மத்திய அரசு துறையிலே வழங்கப்படும்.
I would like to thank all of you for coming here, in particular the leaders of all the parties. நான் உங்களை எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றியோடு சொல்லப்படுகிறேன். குறிப்பாக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து தலைவர்கள் இங்கே இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். It is an honor for me to be standing here with such great leaders. இங்கே இந்த உன்னதமான தலைவர்களோடு நான் இணைந்திருப்பதிலே நான் பெருமை கொள்கிறேன். And I am thankful to all of you for coming here to listen to me. இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை, எனது உரையை கேட்க வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். I want the people and the youngsters of Tamil Nadu to realize and understand that this group of people here is defending your culture and your language and your history. இந்த மேடையிலே இருக்கிற அருமையான தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், அவர்கள் உங்கள் உரிமையை காக்கிற தலைவர்களாக இங்கே இருக்கிறார்கள். தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அவர் தலைமையிலே We might have small differences in our viewpoint, நம்மிடத்திலே பல கருத்துக்கள் உண்டு. but we are 100% united about one thing. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிற அனைவரும் ஒரு கருத்திலே இருக்கிறோம். We are not going to allow anyone regardless of who he is to disturb the Tamil spirit. இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற தலைவர் துணை பேரும் நாங்கள் என்னோடு இணைத்துக் கொண்டு சொல்கிறேன், தமிழ் மக்கள் உரிமைகளை யார் எதிர்த்தாலும் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம். அந்த உரிமையை நாங்கள் ஒரு நேர்ந்து பெற்று தருவோம். We are not going to let Mr. Narendra Modi and the RSS try and distort your language. நம்முடைய தமிழ் மொழியை நரேந்திர மோடியும் ஆர்எஸ்எஸும் அவருடைய தோழமையும் என்றைக்கும் தமிழ் மொழியும் வளர்ச்சியும் கலாச்சாரத்தை அழிப்பதை ஒரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். We are not going to let Mr. Narendra Modi change your history. நம்முடைய சரித்திரத்தை நரேந்திர மோடியின் கும்பல் மாற்றுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். And we are not going to let Narendra Modi take away from young Tamil students what is theirs. நம்முடைய இளைஞர்கள் மாணவருடைய உரிமையை நரேந்திர மோடி எடுப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். In that we are 100% united. நாங்கள் அதற்காக 100% ஒற்றுமையோடு இந்த மேடையில் இருக்கிறோம். And I would like to assure you that this feeling is not only there in Tamil Nadu. That this feeling, இந்த உணர்வு இங்கே தமிழக மக்கள் அனைவரிடத்திலும் ஒன்றுபட்டு பரவி கிடக்கிறது. Narendra Modi is not only attacking the Tamil people. நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களை மட்டும் அழிக்கவில்லை, எதிர்ப்பாக இல்லை. Every state, every language is being attacked by Narendra Modi. நரேந்திர மோடி தமிழ்நாட்டு மக்களை அழிப்பதை போலவே ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு மொழியையும் இந்திய மக்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறார். They believe that one idea should be imposed on every Indian. நரேந்திர மோடிக்கு ஒரு கொள்கை, ஒரு இந்தியா, ஒரு மொழி, ஒரு மதம். One idea can never be imposed on this country. ஒரு மொழி ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. Nobody can impose anything on the people of Tamil Nadu. யாரும் யார் மீதும் தமிழகத்தின் மக்கள் மீது ஒன்றையும் திணிக்க விட மாட்டோம். And that is precisely why we love the people of Tamil Nadu. நாம் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வலிமையை வளமான இடத்திலே காட்டுவோம். And that is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. And India is made up of different cultures, different opinions, different states, different languages. இந்தியா பல்வேறு மொழி, கலாச்சாரம், இனத்தால் பிரிந்திருந்தாலும் அவருடைய வளர்ச்சியும் உண்மையும் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு. And it is important that every one of these voices is heard. ஆனால் அத்துணை பேருடைய உணர்வுகளையும் மொழி கலாச்சார உணர்வுகளையும் நாம் மதிக்க வேண்டும். And I am confident that you will see this will happen in 2019 election. நான் உறுதியாக நம்புகிறேன் 2019 தேர்தலுக்கு பிறகு நம்முடைய கலாச்சாரம், மொழி, பண்பாடு அனைத்தும் இந்த தமிழர்கள் முன்னாலே காக்கப்படும். I would like to thank you all once again. நான் உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். Namaskar. நமஸ்கார், நன்றி. நண்பர்களே, தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய திட்டமான நாகர்கோவிலில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அதனை நேரலையில் பார்த்தோம்.